காட்டுகிறார். தவம் செய்வார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக. தவம் செய்த நற்சார்பில் வந்து உதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சொல் சொல்லுமா கண்டு. இந்த கூறுல சொல்லப்படுகிற செய்தி முச்சை தவத்தால் ஞானம் நிகழும். சொல்லுங்க, அது என்ன ஞானம்னா ஈசன் மேல் அன்பு. யார் மேல அன்பு வரணும்? தூக்கத்து மேல அன்பு இருக்கா இல்லையா? இருக்கு. முகத்தை அழகு பார்த்துல அன்பு இருக்கா இல்லையா? கம்பளி வாங்குறதுல அழகு இருக்கா இல்லையா? எல்லாத்துலயும் அழகு பார்க்கிறோம். ஆனா இப்ப இல்லாத பிரச்சனை எது? இது நாமளே எண்ணி பார்க்கணும். ஈசன்பால் அது பெறுவதற்கு என்ன கிடைக்கணும் சாமின்னா இல்லையா? நீ 5 சென்ட் நிலம் வாங்கினா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சிறு சேவிங் பண்ணுங்க, சேமிப்பை ரெட்டாக்குங்க, அந்த பணத்தை வாங்க, அது லோன் போடுங்க அப்படின்னு யாரும் சொல்லிடுவாங்க. அது மாதிரி தவம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆமா, நீங்க இந்த குழந்தைய பள்ளிக்கூடம் விட்டு வரும் பாருங்க, வந்தோடனே யாருக்கிட்ட போவோம்? புள்ள வளர்த்தனா தான் தெரியும். யாருக்கிட்ட போகும்? அரை மணி நேரம் மூச்சோடாம பேசும். என்ன காத்தால இருந்து பொழுதானு நான் போனேன்னா செல்வா மேம் வந்து இது பண்ணாங்களா, அது ஒண்ணு பழங்காது. அரை மணி நேரம் பேசி முடிச்சுட்டு தான் அதை பார்த்தது உண்டா? அந்த மாதிரி பாடம் முடிச்ச அரை மணி நேரம் கடகட கடகட தள்ளலாம். சரியை செய்துளி அது செஞ்சா என்ன கிடைக்கும்னு பெரியவர்கள் சொன்னார்கள். இதை எடுத்துக்காட்டு வெண்பா. என்ன சொன்னார்கள்னா, பெரியவர் யார்? கற்றார். யார் பெரியவர்கள்? பாட்டுல பாருங்க, கடைசி 4வது வரி யாரு? கற்றார். எப்படி சொல்லுவார்கள்னா, கற்றவர்கள் பல பேர் சூழ்ந்திருந்தார்கள். எதை கற்றவர்கள்? தத்துவ நூலை கற்றவர்கள். இதுதான் தேவாரத்துக்கு வாங்க. கற்றாங்கெரியோம்பி, அந்த கற்றார் தான். ஞானசம்பந்தருக்கு போனீங்கன்னா கற்றல், கேட்டல், உடையார், பெரியர், அந்த கற்றார். அந்த கற்றார்கள் எதை படித்தவர்கள்? மெஞ்ஞான நூல்களை கற்றவர்கள். எதை படித்தவர்கள்? இந்த பிறப்புல மெஞ்ஞான நூலை கையில் வச்சிருக்கிறோம். நீ பாரு, கையில் தூக்கி பாருங்க, கையில் என்ன இருக்கு? அங்க உங்க புத்தகத்தை பாரு, கையில் என்ன இருக்கு? என்ன பார்க்காது, நூலை பாருங்க, என்ன நூல் இருக்கு? இதைத்தான் கற்றார்னார். அப்புறம் படிக்க வேண்டிய நூல் எது? உண்மை அறிவை தரக்கூடிய நூல்களை படிக்க வேண்டும். இந்த வள்ளுவர் சொன்னார், கசடு அற கற்க. கற்க எப்படி படிக்கணும்? உன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்கை எது நீக்குகிறதோ அந்த நூலை கிடைக்கணும். சரி, ஏனைய நூலெல்லாம் என்ன செய்யுது? சைவ சித்தாந்தம் என்ன செய்யுது? இதான் நமக்கு இருக்கிற தடை விடை. ஏனைய நூல் சொல்வதை காட்டினோம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஒருத்தர் நமக்கு இடையூறு கொடுத்தாலும் புகழ்ந்து பேசினாலும் 2 பேரையும் ஒன்னா பார்க்கணும். ஏன்? 2 பேரும் நம்ம வினைய கழிக்கிறக்காக இறைவன் கொடுத்திருக்கிறார். இதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. திருவருட்பயன்ல 100வது குறள், கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. உலகத்துல உயிர்களுக்கு தலைவனாக இருப்பவர் சிவபெருமான். ஆனா சில பேர் நானே தலைவர்னு சொல்லி இருப்பாங்க. அவங்கள பார்த்து சிவபெருமான் தான் தலைவர்னு உணர்ந்தவங்க, ஐயையோ இப்படி அறியாமையில மூழ்கி கிடக்கிறாங்களே அப்படின்னு அவங்க மேல இரக்கம் காட்டுவார்களாம். அவன் இரக்கம் காட்டுவோமா?
எனக்கு காட்ட மாட்டான் இல்லையா? ஆனா அவரை காட்டுவாங்க. ஏன்? அவங்க அறியாமையில் கிடக்காங்க. அதைத்தான் ஆன்மா ஐயும், அதாவது சகசமலத்தினால் உணர்கின்று. அறியாமையின் காரணமா தான் என்னவா இருக்குது? அந்த பொருளை அது அறிய முடியவில்லை. அப்ப கற்றார், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா நூலை கற்றவர் அல்ல. தன் அறியாமையை போக்கக்கூடிய நூல் எதுவோ அதை கற்க வேண்டும். அந்த கற்றார், நல்ல மெஞ்ஞான நூல்களை கற்றவர்கள் கண்டு சொல்லுமாம். கண்டு சொல்லுமாம்னா என்ன? தெரிந்து இது போல இருக்குதாமா, அப்படித்தானே சொல்றாங்க எல்லாரும். தெரியாதவங்கெல்லாம் இதனாலதான் நமக்கு பிரச்சனை, நீ இந்த கழிச்சின்னா உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், தெக்க வைக்கிற பேரோ வடக்க வையி யோகம் வரும், ஒன்றும் வராது, இப்படித்தானே சொல்றாங்க. ஆனால் அப்படி இல்லை. சரி, என்ன சொன்னார்கள்? தவம் செய்வார். பாட்டு முதல் வாங்க, என்ன செய்வார்? அப்ப தவம் என்பது என்ன? பார்க்கல, யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க பார்க்கலாம். சரி செய்துளி தவம் செய்வார். என்ன பண்ணுவாங்க? தவலோகம் சார்ந்து அந்த தவப்பை ஏற்ப அந்த உலகத்தை பெறுவார்கள். இனி பவம் செய்து பற்றறுப்பாக அவங்க மீண்டும் உலகத்துல வந்து பிறந்து பற்று அரும்பொருட்டு தேவையானவைகளை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு பவம் பிறப்புல பிறந்து நீக்கொள்ளும் பொருட்டு அவர்கள் செய்வாங்க. தவம் செய்த நற்சார்பில் வந்து உதித்து, இப்ப நல்ல தேவாரம் சிந்திக்கிறவங்க, திருவாசம் சிந்திக்கிறவங்க, சரியை செய்கிறவங்க, கிரியை செய்கிறவங்க, யோகத்தை செய்கிறவங்க, அந்த குடியில வந்து பிறந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? ஞானத்தை நண்ணுவார்கள். அப்படின்னு அர்த்தம், ஞானத்தை அடைவார்கள். அப்ப ஞானத்தை அடைய வேண்டுமானால் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்ய வேண்டும். அதான் தவம் செய்வார் தவலோகம் சார்ந்து. அதுல செய்ய முடியாதவங்க, கொஞ்சமா செஞ்சவங்க மீண்டும் நல்ல குடியில பிறப்பார்கள். அப்ப நல்ல குடியில பிறப்பதற்கு என்ன பண்ணணும்? நல்ல குடியில பிறப்பதற்கு சிவஞான போதத்தை கையில் எடுக்கிறதுக்கு, இந்த தொகுப்புல கலந்துக்கிறதுக்கு, இந்த பாடலை படிக்கிற பொழுது தூங்குறதுக்கு. ஆமாங்க, ரோட்ல தூங்குறது வேற, பஸ்ல தூங்குறது வேற, ரூம்ல தூங்குறது வேற, வகுப்புல தூங்குறது வேற. இவன் முதல்ல வகுப்பு ப்ரீ கேஜின்னு ஒன்று வச்சாங்கல்ல, அதுக்கு என்ன பேர்? அதுக்கு ப்ரீ கேஜியில் என்ன பண்ணுவாங்க? நாம தான் போலி இல்ல. ப்ரீ கேஜி என்ன பண்ணுவாங்க? போகணும், பேசணும், தூங்கணும். அது மாதிரி சில பேர் தூங்கணும். ப்ரீ கேஜி இந்த ஜென்மம் பூரா. அடுத்த ஜென்மம் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் போவான். அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவான். அதனால நாம் உடனே அவர் தூங்குறாருன்னு கவலைப்பட வேண்டாம். ஏதோ இந்த ஆன்மாவுக்கு இந்த புண்ணியம் இருக்கு அப்படி நினைக்கணும். உன்னை நாம எங்க கிடக்கிறோம்னு நினைச்சு பாருங்க. உடம்ப தூய்மையா நாகரிகமா வச்சுக்க பழகிட்டோம், வீட்டை நாகரிகம் வச்சுக்க பழகிட்டோம், பேச்ச நாகரிகமாக்கிட்டோம். அறிவை இன்னும் நாகரிகம் ஆக்க முயற்சி பண்ணவே இல்லை. அறிவை நாகரிகமாக்குறதுக்கு என்ன வழி? சிவஞான போதம் ஒன்றுதான். சிவஞான போதம் ஒன்றுதான். இப்ப நமக்கு தெரியும் ஏன் துன்பம் வருது, ஏன் இன்பம் வருது. இது தேர் எழுத்தாங்க திருவாரூர்ல. சில பேர் கேட்டாங்க, ஏண்டா கஷ்டம் வருதுன்னா. சில பேர் கேட்டான், ஏண்டா மகிழ்ச்சி வருது. அங்க படிச்ச சில பேர் செந்தில்நாதன் மாதிரி சில பேர் இருந்தாங்க. அவர் சொன்னாரு,
இன்பம் நும்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும் துன்பம் நும்மை தொழாத நாள்கள் என்பாரும் நும்பின் எம்மை முளைய பணியே என்பாரும். எத்தனை ரகம் பாருங்க. இங்க எங்கேயும் நவகிரக டூர் போடல, எங்கேயும் சுத்த சொல்லல, எங்கேயும் 10-12 பார்க்க சொல்ல. என்ன பார்க்க சொல்லிக்கிறாங்க? இன்பம் நும்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இட்டனும் அடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் இவை கெட்ட நாள். இது நமக்கே வந்து சேரலையே ஒன்றும். இன்னைக்கு எது கெட்ட நாள்? காலையில் எந்திரிச்சு குளிச்சு விபூதி பூசி சிவாய நமன் பூ வைக்கலைன்னா அது என்ன நாள்? எத்தனை பேருக்கு தெரியுது? பல்லு விளக்குறானா இல்லையா? சாப்பிட்றானா இல்லையா? கெட்ட நாள் நல்ல நாள் இவங்க சொன்னதா கெட்ட நாள் நல்ல நாள். ஆனா இன்னும் நாம மேக்க சோளம் தெக்க சோளம் சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க பார்க்கும் திசை வடக்கு. அங்க என்ன இருக்கு? நம்ம ஆளுகளுக்கு இன்னும் தீரல. அப்புறமா நீங்க அடுத்ததுக்கு போறதுக்கு இல்லையா? நமக்கு எது யமகண்டம், எது ராகு காலம், எது அஷ்டமி? இட்டனும் இஷ்டம் இட்டம்னு வந்தது. கஷ்டம் கட்டம்னு வரும், சஷ்டி சட்டின்னு வரும். அதோட இஷ்டம் என்னன்னு வந்தது? இட்டனும் அடி ஏத்துவார். ஏன் அவர் மேல இஷ்டம் வரணும்? அவர் தான் உடம்பு கொடுத்தார், அவர் தான் கண்ணை கொடுத்தார், அவர் தான் காதை கொடுத்தார். யார் கொடுத்தா? இட்டனும் அடி ஏத்துவார். அத வணங்காம விடுற பாருங்க. இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் இவை கெட்ட நாள். அப்ப மறந்ததும் இகழ்ந்ததும் ஆன்மாவுக்கு என்ன நாள்? இதை நாம் என்ன புரிஞ்சுக்கிறது? நினைச்சு பாருங்க. கணவன் மனைவியை மறந்துட்டாங்கிறான், மனைவி கணவனை மறந்துட்டாங்கிறான். ஆனா இந்த உறவையும் இந்த உடம்பையும் இந்த வாழ்க்கையை கொடுத்தானே ஒருத்தன், அவன் என்ன பண்ணிட்டாம மறந்தே தொலைச்சிட்டமே. இவை கெட்ட நாள் அப்படின்னு கொங்கு நாட்டு திருப்பதிகத்துல கொடுமுடி தேவாரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைவூட்டுகிறார் இல்லையா? அப்போ தவம் செய்தா உடனே அவர்கள் நினைக்கத்தக்கவாறு மேல போயிடுவாங்க. அப்படி செய்யலைன்னா மீண்டும் என்ன பண்ணுவாங்க? நற்குடியில் பிறப்பார்கள். நற்குடியில் ஆமா பிறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? ஞானத்தை நண்ணுவார்கள். எதை நண்ணுவார்கள்? அப்ப ஞானத்தை எடுத்த உடனே போக முடியாது. அப்ப ஞானத்தை நண்ணுவதற்கு எதை செய்யணும்? தவம். தவமாவது எவ்வளவுதான் உங்களுக்கு ஞானம் வந்துடும். இதை திருப்பி 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 அடுத்த மாசத்து வரைக்கும் தவம். தவமாவது 8ஆம் நூற்பா ஞானத்தை உணர்ந்தல். தவமாவது ஆமா 2 பேர் தான் சொன்ன. மற்ற பேர்ல டீயை குடிச்சிட்டு கூட பேசாம இருந்தா எப்படி வரும்? சரியை கிரியையை யோகத்தை அப்படி செய்தா மீண்டும் நற்குடியில பிறப்பாய். நற்குடியில பிறந்ததுக்கு அப்புறம் நீ எங்க போவ? ஞானத்தை பெறுவாய். யார் சொன்னாங்கன்னா கற்றவர்கள் எல்லாம் ஆராய்ந்து சொன்னார்கள். கற்றார் சூழ் சொல்லுமா கண்டு. அப்ப கற்றவர்கள் எல்லாம் சூழ்ந்து கண்டு சொல்லும். என்ன சொல்லும்? அறிந்து சொன்னார்கள். என்ன சொல்லும்? கண்டுங்கிறது நல்லா சொல்லுங்க. கல்கண்டு மாதிரி அந்த பாடலையே கண்டு நல்ல சொல்லு. கண்டுனா அவர்கள் தெரிந்து சொன்னார்கள். எப்படி தெரிந்தார்கள்? படிச்சு தெரிஞ்சிட்டாங்க. எதுல? நூல்ல. படிச்சது மட்டும் இல்ல,
உட்கார்ந்து பேசினாங்க. இதை யாரு கேட்டா? மெய்கண்டார் கேட்டா. உட்கார்ந்துட்டு இருந்தவங்க யாரு? நமக்கு முன்னால் இருக்கிற பரஞ்சோதி முனிவர். சொன்னது யாரு? நந்திய பெருமான். இப்படி அதை வருவிச்சு கொள்ளணும். சரி, அடுத்த வெண்பாவுக்கு போவோம். சரியை கிரியை ரொம்ப அருமையா இருக்கு. நாம் ஏதாவது செஞ்சுக்கிறோமான்னு வேணா பார்த்துக்குங்க. செல்ஃபி எடுத்து பாருங்க. 124 சரீரத்தால் செய்வது 124 பக்கம் போங்க. சரீரத்தால் செய்வது, சரீரத்தால் செய்வது என்பது பொருள். திருக்கோயில்ல நிறுத்திடுவோம். எத்தனை தடவை செஞ்சிருக்கேன்னு பாருங்க. நாமளே நினைச்சு பார்க்கலாம். திருக்கோயில் எத்தனை இருக்கு நீங்களே எழுதி பாருங்க வீட்டுக்கு போய். அடுத்தது தண்ணி எடுத்து சாணியை கரைச்சு இந்த கோயில நான் தொடச்சுட்டேன்னு ஒண்ணு சொல்லுங்க யாராவது. அடுத்தது பாருங்க, நந்தவனம் அமைத்தல். நான் ஒரு பூச்செடி வச்ச கோவில் தூக்குங்க, தப்பிச்சிட்டீங்க. அப்புறம் பூ பறித்து மாலை கட்டி கொடுத்தல். திருவுருவங்கள் ஒன்றை முறையாக அடிவது. அடியாரை ரெண்டும் முக்கியம். இதெல்லாம் என்ன ஆகும்? இனிமேல் இதை கையில் வச்சுங்க. திங்கக்கிழமை 7:30, செவ்வாய்க்கிழமை 9:10, புதன்கிழமை 12:1 அந்த சீட்டை கிழிச்சு போட்டு இதை கையில் வச்சுங்க. நீ கையில் வைக்க வேண்டிய பகுதி எது? இதுக்கு பேர் என்ன? தவம். இதுக்கு பேர் என்ன? இதை செய்தாத்தான் ஞானம் கிட்டும். சாமியை கண்டா மோட்சம் கிட்டும்னு பாடல் வேற சொல்றாங்க. யாரை கேட்டா மோட்சம் கிட்டும்? எப்படி கிட்டும்? செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்க, கிரியை சிவதீக்கை பெற்று மேடம் வாங்கிட்டீங்க. சிவலிங்கத்தை உடையவராக வைத்து சிவபூஜை செய்தல். அதுக்கப்புறம் பாருங்க, பூஜைக்குரிய பொருள்களை. ஆமா, அப்புறம் யோகம். இதெல்லாம் வீட்டில் போய் படிச்சுங்க. உடனே ஒரு கேள்வி வந்தது, ஏன் சாமி தவம்னா இந்த வேள்வி எல்லாம் நூல்கள் சொல்றாங்களே, அதை செஞ்சா தவமாகாதா அப்படின்னா மெய்கண்டார் சொன்னாரு, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா பசிக்குது, சாப்பிடலாம், திருப்பி என்ன அடுத்த நேரத்துக்கு. அதுபோல வேள்வி முதலியவைகளால பெறக்கூடிய இன்பம் சாப்பிட்டு பிறகு பசிப்பித்து சாப்பிடுவதை போல நீயே செய்தால் அடுத்த பிறப்புல நல்ல குடும்பத்துல பிறந்து நீ என்ன ஆகலாம்? ஞானத்தை பெறலாம். இது 2வது வெண்பா. ஆமா, வெண்பாவை படிச்சிருவோம். பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம். இசைத்த இருவினையின் ஒப்பில் இறப்பில் தவத்தான் மறுவலாம் ஞானத்தை வந்து. இப்ப முதல் கூறினுடைய கருத்து என்ன? முச்சை தவத்தால் ஞானம் நிகழும். அந்த ஞானம் பாருங்க, இசைந்து வருவினையின் இன்பம். அதாவது அறநூல்கள்ல பலவிதமான வேள்வி வழிபாடுகள், பிராயச்சித்தம், பரிகாரம் ஆகியவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பரிகாரம் எல்லாம் பசித்து உண்டு பின் பசிப்பவனை போல. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. எனக்கு ஒரு ஐயம் என்னன்னு கேட்டா, போன தொகுப்பின்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ திருமணமாகலன்னு வைங்க, பையனுக்கும் பொண்ணுக்கும். அப்போ பொதுவாக நாட்டில் சொல்லப்படுகிற செய்தி என்ன? திருமண தடையான பரிகாரம் என்ன? புரியல. வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் தெரியுமா? வாழைக்கண்ணு கல்யாணம் பண்றது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அவர் சொல்லவே இல்லை. அப்புறம் நீங்க கல்யாணம் மேல என்ன பண்ணோம்? அது எனக்கு தெரியுமில்ல. வாழைக்கண்ணை வச்சு முகூர்த்தம் பண்ணி கத்தி எடுத்து வாழைக்கண்ணை வெட்டியல்.
சரி, இது ஒரு வகை. இன்னொரு பக்கம் தேவாரம் படிக்கிறது. தேவாரம் படித்தா கல்யாணமாக நாம சொல்கிறோம். இன்னொரு குழு என்ன சொல்லுது? வாழைக்கண் வெட்டுனா சொல்லு. இப்போ ரெண்டையும் பொருத்தி பார்ப்போம், எது போலன்னு கேளுங்க. ஒரு லட்டை கொடுக்குறாங்க, ஒருத்தன் காதில் போட்டுக்கிறான். லட்டை எங்கே போட்டான்? ஒருத்தன் வாயில் போட்டான். இப்போ காதில் போட்டவன் வாயில் போட்டவன் சொல்கிறான், ஏய் லட்டை வாயிலையெல்லாம் போடுவாங்க, காதில் போடணும். அவன் சொன்னா சரி காதலியே போடுவோம். இப்போ 2 பேரும் காதில் போடுவோம். ஒரு அனுபவம் கிடைக்குதா? எடுத்துரு. வாயில் போடுவோம், அனுபவம் கிடைக்குதா? காதில் போட்ட இனிக்கல, வாயில் போட்டால் இனிக்குதுன்னா இதை பொருத்தி பார்க்கறது. சரியா போச்சா உங்களுக்கு? அது மாதிரி பாலக்கண் கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு வச்சிருக்காங்க, தேவாரம் படிக்கிறதுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. 2க்கு நடைமுறை பார்ப்போமா? காதில் நட்டு போடுறதா வாயில் நட்டு போடுறதான்னு நடைமுறை பொருத்தி பார்க்கணும். பாலக்கண் கல்யாணம் பண்ணாங்களா? என்ன கல்யாணம் பண்ணாலும் எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் கணவன் மனைவி சண்டையில் கை தூக்குங்க. நானும் கூட கீழே இறக்கிறேன்னா ரொம்ப தூக்கிட்டுக்கிறேன். உடனே ஐயா வீட்டில் சண்டையிலேயே நினச்சிக்காதீங்க. முருகனை தூக்கவே மாட்டாரு. ஏன்? அவர் பேச்சே பேசுறது இல்லை. பேசுனா தானே சண்டை வரும். அது அழகா ஒருவர் பொறை, யாரு சொல்லுங்க, ஒருவர் பொறை. அங்க கணவன் வேறு மனைவின் வேறு, பேச்சுக்கே இடம் கிடையாது. அவர் சொல்றாரு, சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இதுதான் நம்ம சொல்ற வேதம். ஒருவர் பொறை சண்டை. 2 வருஷம் நல்லா இருந்தாங்க. அப்புறம் இவரும் காயெல்லாம் அரிஞ்சுதான் குடிச்சிட்டு இருந்தாரு. சண்டை வந்துருச்சா? ஆப்பிள் வெட்ட வெட்ட சண்டை முத்திடுச்சு. இந்த மாதிரி நீ பேசுன அப்படி அந்த அம்மா இத்தனை நாளா பேசுறதால இப்படி எது பேசுறேன் என்னன்னா, நான் முதல்லயே பாலக்கண்ணை வெட்டிட்டு தன்னை கல்யாணம் பண்ணிருக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முருகன் வாய் திறக்க மாட்டாரு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன்னை வெட்ட தயங்க மாட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்லுங்க ஒருத்தர். இது ஒரு வகை. இன்னொருத்தர் கல்யாணமே ஆகல, தேவாரம் பாடி கல்யாணம் பண்ணார். சண்டை வந்துருச்சு. அங்கேயும் வரும். சண்டை வந்துருச்சு. அவன் சொன்னா, நானே பொண்ணு கிடைக்காம தேவாரம் பாடி 20 லட்சம் செலவு பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் சண்டை போட்டால் நான் எங்கே போவேன்னு சொல்லுவோம். இப்போ இது வேணுமா அது வேணுமா எண்ணி பாருங்க. சண்டை வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ராகு சரியில்லை தானே, குரு பார்வை இல்லை தானே, கற்பக ஜோதித்தான் கேட்பேன். சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்? சும்மா இருக்கிறத சொல்லுங்க. சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்? ஆமா, நான் ஒண்ணு வேறுபாடு. அருமை அறிவில்லைன்னு அர்த்தம். சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு மனுஷன் அறிவு இருந்தா தாலி கட்டின மனைவி மேல கோபப்படுவானா? நானும் தான். அறிவு இருந்தா மனைவி கணவன் மேல கோபப்படுவாளா? 2 பேருக்கு என்ன இல்ல. அறிவு என்ன செய்யும்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவினா, அது ஒரு துப்பாக்கி. எது? அறிவு. கோபம் வர்ற போது வேண்டாம், அன்பு தானே முக்கியம். இந்த மனைவி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறோம்ல, நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, விசுவோட அத்தைக்கு ஒரே மகிழ்ச்சி, பசங்கள்லாம் வந்திருக்கிறாங்க தெரியல. ஆமாங்க, செருவார்க்கும் உள்ளிக்கலாம். அது மிகப்பெரிய பகையவர் வருகிற பொழுது அந்த நாட்டை காப்பாற்றுகிற மதிர்ச்சுவர் போல நமக்கு வருகிற தீமையை வராமல் காப்பது அறிவு.
எவ்வளவு பெரிய செய்தி நினைக்கிறீங்க இந்த வள்ளுவர் காட்டியிருக்கிறார். அந்த முறையில் அறிவு என்பது இது நன்மையுடையது, இது தீமையுடையது, இதை கடைபிடிக்க வேண்டும், இதை விட வேண்டும் என்று தெளிவுபடுத்துவதுதான் அறிவு. அப்படின்னா அறநூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நூல்கள் படி நான் வேள்வி செய்து வழிபாடு செய்தால் எனக்கு நல்வினை கிடைக்குமான்னா அது கிடைக்கும். சாப்பிட்டா மத்தியானம் பசிக்கும். ஆனால் நீயே சரியை செய்துடி, சரியை செய்துடி, யோகத்தை செய்துடி என்றால் மீண்டும் என்ன வராது, வராது. அதனாலதான் கொள்வாரையனும் குணம்பல நன்மைகள் இல்லாரையனும் இயம்பவராய் எல்லா தீங்கையும் எல்லா தீன்மையும் நீக்குவர் என்பரால். நீக்குவர் என்பரால் இல்லை, நீக்குதெல்லாம் மீண்டும் வரும், நீங்குதெல்லாம் திருப்பி வராதுன்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா? அந்த முறையில் இசைத்த இருவினை ஒப்பு. என்ன ஒப்பு? இருவினையாவது பாவம் புண்ணியம், நல்வினை. இந்த ரெண்டும் இறைவன் நாம செய்ததால நமக்கு கொடுக்கிறான். இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது நாம செய்த கடவுள் கொடுக்கிறார், துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது நம்ம வினையை அனுபவிச்சு கழிக்கிறார். இந்த ரெண்டு ஒன்றா பார்க்கணும். ஒப்பில் அதுதான் இறப்பில் தவம். என்ன தவம் அது? ஆமா, இறத்தல்னா அழிவுன்னு அர்த்தம். ஏனைய தவம் எல்லாம் மீண்டும் வரும். சரியை கிரியை யோகம் இருக்கிறதே அது இறப்பில் தவம், அழியாத தவம். சரியை கிரியை யோகத்துக்கு என்ன பெயர்? இறப்பில் தவம். என்ன தவம்? 125வது பதவரையில கீழே பாருங்க, இறப்பில் தவத்தால் இருக்கா ஒரு கோடு போட்டு என்ன நினைச்சிருக்குது? அழிதல் இல்லாத ஆகிய தவங்களை செய்த காரணத்தால். அப்ப செய்துழின்னா இந்த பரிகாரம் எல்லாம் மறுபடியும் போயிடும். நீயே சரியை செய்து கிரியை செய்து யோகத்தை செய்தால் அந்த தவம் உன்னை விட்டு போகாதே. அதனால தவத்துக்கு என்ன பெயர்? அந்த தவத்துக்கு என்ன பெயர்? இதுதான் நீங்க இதுவரை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இறப்பில் தவம் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இறப்பில் தவம் எது? நாமே சீமான் எடுத்து கூட்டுறது, நாமே பூ கட்டி போடுறது, நாமே பூஜை பண்றது. அந்த இறப்பில் தவத்தால் அப்படி அந்த நிலையை நாம் செய்கிற பொழுது மறுவனாம் ஞானத்தை வந்து அப்படி ஞானத்தை மறுவன் ஞானாசிரியரை தேடி அடைந்து ஞானத்தில் தலைப்படுவான். இனி அடுத்தது இரண்டாம் கூறு. இனி இவான்மாக்கள்னா இந்த உயிராகிய நமக்கு தமது முதல், தமது என்பது ஆன்மா, முதல் என்பது இறைவன். அந்த தம்முடைய முதல்வன், அத தற்பரன் படிச்சோம். தன்பரன், தமது முதல், தம்முடைய முதல். இங்க தம் என்பது எது? உயிர். தம் என்பது எது? உடம்பு, உயிர். இது எது தெரியுது? உடம்பு தான் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள உயிர் யாருக்காவது தெரியுதா? தெரியாதே. அப்ப உடம்பை இயக்குவது எது? உடம்பை இயக்குவது எது? உடம்பை இயக்குவது எது? அதுபோல உயிரை இயக்குபவன் கடவுள். அதான் தம் முதல். அந்த தம் முதல் தானே, வேற எல்லாம் வராது. அதுதான்
குருவுமாய் வந்து உணர்த்திட்டு. இப்ப ஆன்மாக்களுக்கு மானுட வடிவில் வந்து எழுந்தருளி உபதேசிப்பான். அதுக்கு ஏது? அவன் அந்நியமின்றி சைதன்ய சொரூபியாய் நிற்றலான். அந்நியம் வேறுன்னு அர்த்தம், அனன்யம் வேறுபாடில்லைன்னு அர்த்தம். வீடுகள்ல சில நேரம் ஓரமா நின்னா, நீ என்ன அந்நியனா அங்க போய் நின்னுக்கிற அப்படி சொல்றமா இல்லையா? அவன் அவன் யாரு? இறைவன். அதனாலதான் ஏகன் அநேகன், ஏகன் இறைவன், சிவன் அவன் என் சிந்தையுள். அவன் அந்நியமின்றி உயிராகிய நமக்கும் இறைவனுக்கும் வேறுபாடில்லாமல் சைதன்யம், சைதன்யம்னா ஞான வடிவம். 127வது பக்கம் பாருங்க. சைதன்ய சொரூபி, சொரூபின வடிவம்னு அர்த்தம். சொரூபின் என்ன அர்த்தம்? வடிவம். சொரூப்னா வடிவம். சொரூப் என்ன? வடிவம். சைதன்ய சொரூப் ஞான வடிவம். அப்ப இறைவனுடைய வடிவம் என்ன? ஆமா. இப்ப நாமெல்லாம் திருவண்ணாமலை போறோமா இல்லையா? அண்ணாமலை பெருமானுக்கு எல்லாரும் போறோம்ல. ஞான சமுத்திரம் போனார். இப்ப நமக்கு என்ன தெரியுது? மலை தெரியுது, கல்லு தெரியுது, மரம் தெரியுது. ஞான சமுத்திரக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஞானத்திரளாய் நின்ற பெருமான். அவர்களுக்கு என்னவா தெரிஞ்சது? அவன் ஞானமே வடிவமாக இருக்கிறான். அப்ப இறைவனுடைய வடிவம் என்ன? அதான் சைதன்ய சொரூபி. அதான் என்ன சொரூபி? ஞானத்திரளாய் நின்ற பெருமான். ஞானமே வடிவம். வடமொழியின் பேரு சைதன்ய சொரூபி. சொல்ல பார்த்து மயங்கிடக்கூடாது. மொழிதான் வேற, அந்த மொழியின் மூலமா உணர்த்தப்படக்கூடிய பொருள் ஞானமே வடிவம். ஆக இறைவன் உருவாக வருவான். அது சில பேர் சொன்னாங்க, இறைவன் உருவாக வடிவதில்லை அப்படின்னு. அவர்களுக்கு பதில் சொல்லுகிற வகையில் இந்த மேற்கோளை மெய்கண்டார் காட்டியிருக்கிறார். அது திருவருட்பயனில் ஒரு நல்ல அருமையான பாட்டு. அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நோய் இருக்குது. அந்த நோய் யாருக்கு தெரியும்? குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியே தெரியுமா என்ன? அதுபோல உன் உயிருக்கு என்னென்ன இன்ப துன்பம் பாவ புண்ணியம் உண்டு என்பதை உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய கடவுளுக்குத்தான் தெரியும்னார். அதுக்கு ஒரு மேற்கோள் வேலை காட்டினார். அகத்துரு, அகம்னா வீடு. ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒருத்தருக்கு நோய். அந்த நோய் உள்ளினர் அன்றி, அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அன்றி அதனை, அந்த நோயை சகத்தவரும், சகம்னா உலகம், சகமதால் அடிமை இல்லை, சகத்தவரும் காண்பரோ. அருமையான சொல்லுங்க. இந்த நடைமுறைய உயிருக்குள்ள இறைவன் இருந்து நமக்கு உணர்த்துகிறான். பக்குவப்பட்ட போது குருவாக வருவான் என்று யாருக்குமே தெரியாது. சித்தாந்தம் படித்தவர்களுக்கும் சில பேருக்கு அது தெரியும், பல பேருக்கு அது தெரியாம சிரமப்படுறதான் நான் பார்க்குறோம். எடுத்துக்காட்டு வெண்பா. உயிர்களில் வேறுபாடு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண் உயிர், பெண் உயிர், எறும்புயிர், யானை உயிர், வேறுபாடு கிடையாது. எல்லா உயிரும் ஒன்றுதான். குட் சோல். ஆனால் அந்த உயிர் செய்த பாவ புண்ணியத்தில் வேறுபாடு உண்டு. பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப கடவுள் உயிருக்கு உடம்பை கொடுப்பார்.
உடம்பு கிடைத்த பிறகுதான் இது மனிதன், இது விலங்கு, இது பறவை, இது மரம் என்று பெயர் பெறும். உயிரில் வேறுபாடு கிடையாது. அந்த உயிரை மூணா பிரித்தார்கள். விஞ்ஞானகலர், சகலர், பிரளயாகலர். வடமொழி சொல்லுதான். சகலர் கலையோடு கூடியவர்கள், பிரளயாகலர் பிரளயத்தில் கலை முதலிய தத்துவங்களை நீங்கியவர்கள், விஞ்ஞான அகலர் மேலான அறிவால் கலை முதலிய தத்துவங்களை நீங்கியவர். இந்த சகலர் என்பது நாம் இப்போ கலை முதலிய தத்துவங்களால 96 கருவிகளால ஆன உடம்புக்குள்ள இருக்கிறோம். இதுக்கு சகல நிலைன்னு பேர். இந்த உடம்புல இருக்கிறவங்களுக்கு குருவாக வருவான். பிரளயாகலருக்கு மான்மழுவா வருவான். விஞ்ஞான கலருக்கு உள் நின்று உணர்த்துவான். அந்த வேறுபாட்டைத்தான் எடுத்துக்காட்டு வெண்பா 1 அருமையா காட்டியிருக்கிறார். மெஞ்ஞானம் தானே விளையும். மெஞ்ஞானம் என்பது என்ன ஞானம்? உண்மை ஞானம் இல்லையா? மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குதுல்ல. இடச்சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு ஒரு வினா கொடுத்தா மாணிக்கவாசகர் செய்த சிவபுராணத்தில் இந்த தொடர் வருகிறது அப்படின்னு சொல்லிடலாம். உண்மை ஞானமாக இருப்பவன் யார்? இறைவன். அதான் சைதன்ய சொரூபினர் வடமொழியில. அந்த மெஞ்ஞானம் தானே விளையும். யாருக்கு? விஞ்ஞான கலருக்கு. ஆக வீணா மேலான, ஞானம்னா அறிவு, மேலான ஞானத்தை கலை முதலிய தத்துவங்கள்ல இருந்து அகன்றவர்கள் விஞ்ஞானகலர். அவருக்கு இறைவன் உள்நின்று உணர்த்துவான். தானே விளையும். இனி அன்றி அது மட்டுமில்லாமல் பிரளயாகலருக்கு 3வது வரி பாருங்க. முன் உணர்த்தும் அந்த பிரளயாகலர். விஞ்ஞானகலர் என்பது ஆணவம் மட்டும் உடையவர்கள். பிரளயாகலர் என்பது ஆணவம் கண்மையும் உடையவர்கள். அப்படி வருபவர்களுக்கு அவன் 4 தோள், 3 கண், கரைமிடறு இந்த வடிவில் உருவாகி வருவான். இனி சகலர்களுக்கு, அந்த சகலர்களுக்கு அந்த குருவாய் அவர் வடிவம் போல மானுட வடிவம் தாங்கி அவர் வந்து பலர் கையில் உணர்த்துவார். அப்போ இந்த பாடல்ல வெண்பாவில் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். ஒருமலமுடையவர் விஞ்ஞானகலர், இருமலமுடையவர் பிரளயாகலர், மும்மலமுடையவர் சகலர். ஒருமலமுடைய விஞ்ஞானகலருக்கு உள்ளின்று உணர்த்துவார். இருமலமுடைய பிரளயாகலருக்கு மான்மழுவா வருவான். சகலருக்கு அவரை போல மானுட சட்டை தாங்கி வருவான் என்று இந்த வெண்பாவில் காட்டினார். இனி அடுத்த முறையில் இதே செய்திய இறைவன் எப்படி அந்த மானுட வடிவில் வந்து உணர்த்துவான் என்பதை பற்றி 2வது வெண்பாவில் காட்டுகிறார். அறிவிக்க அன்றி அறியா உளங்கள் செரியுமாம் முன்பின் குறைகள் நெறியின் குறையுடைய சொற்கொள்ளார் கொள்பவத்தின் வீடியன் குறைவில் சகன் சூழ் கொள்பவர்க்கு. ரொம்ப எளிமையான பாட்டு. உயிர்கள் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் அறிவிக்க அறியும் தன்மையுடையவர்கள். அதெல்லாம எல்லா உயிரும் ஒரே முறையில் அறிவித்தால் அறியக்கூடியவர்கள் அல்ல. அப்படி அறிவித்தால் அறியக்கூடிய குறைபாடு இல்லாத கூடிய அந்த விஞ்ஞானகலர்கள்
உண்மை வடிவான அறிவுபடத்தால் உணர்த்துவான். குருவினுடைய உபதேசத்தில் உள்ளவாறு உணர முடியாதவருக்கு முன்னிலையில் உணர்த்துவான். சகலருக்கு மானுட வடிவிலே உணர்த்துவான். இதுதான் இந்த 2வது வெண்பாவுடைய கருத்து. 48வது வெண்பா. உளங்கள் ஒரு சொல்லுக்குது பாருங்க. உள்ளம் என்று சொல்லுக்கு உயிர் என்று பொருள். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளம் உயிர். உயிருக்கு இன்னொரு சொல்ல என்ன பெயர்? உள்ளம். இந்த மாதிரி சமயத்தமிழ்ல உள்ளம், புட்கலன், அணு, உயிர், ஆன்மா, இப்படி 14 சொல்லால ஆன்மா குறிக்கப்படும். பாடல்கள்ல அந்தந்த சொல்லு வந்தா இது ஆன்மா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உள்ளம், உளங்கள் என்பது உயிர்கள். அந்த உயிர்கள் எல்லாம் 2வது வரியில கடைசி சொல்லு பாருங்க. நெறியில் அந்தந்த வினைக்கு ஏற்ப உரிய சோபான முறையில அறிவிக்கன்றி அறியா. அறிவித்தால் தானே அறியுமே தவிர தானாக அறியாது. அறிவித்தால் அறியும். இனி குறைவு இல் சகலன் 4வது இருக்கிற சொல். ஆக குறைவில் சகலன், அறிவில குறைபாடில்லாத சகக்கடவுள். சகன்னா சகக்கடவுள். சகன்னா உலகம், உலகத்துக்கு தலைவனாக இருப்பவன் அவன். குறைவில் சகன். சுவாமிக்கு பல பேர் உண்டு. முதல் நூற்பாவில் ஒடுங்கின்னு பேர். அவன், அவள், அது எனும் அவை மூவினமையின் தோற்றியத்திலேயே ஒடுங்கி. அவருக்கு ஒடுங்கின்னு பேர். அடுத்து 2வது நூற்பாவில் முதல் வெண்பாவில் ஒடுக்கின்னு பேர். அங்க ஒடுங்கின்னு பேரு, இங்க ஒடுக்கின்னு பேர். அது மாதிரி இங்க குறைவில் சகன். குறைவில் சகல என்ற சொல்ல மாணிக்க வாசகர் குறைவிலா நிறைவேனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறைவிலா நிறைவேனார். அந்த குறைவிலா நிறைவே என்பதுதான் குறைவு இல் சகன். சகன்னா சகத்துக்கு தலைவனாக இருப்பவன். குறைவில் எந்த விதமான குறைவும் இல்லாத இந்த கடவுள். அந்த கடவுளுடைய சூழ் கொள்பவர்க்கு, அதாவது அவருடைய உபதேச மொழிய விரும்பி கேட்பவர்களுக்கு அவர்கள் பிள்ளையாகலர். அந்த பிள்ளையாகல சகலருக்கு குறைகள், அறிவித்தால் அறியக்கூடிய உபதேச மொழிகள் முன்பின் சரியுமாம். முன்னிலைகளையும் பின்னிலைகளையும் செய்வார்கள். இதெல்லாம சொற்கொள்ளார். அந்த முறையில குருவனுடைய உபதேசத்தை வேண்டாத விஞ்ஞானங்களுக்கு கொள்பவத்தின் அறிவுக்கறிவாக நின்று அந்த உண்மை அளவில் வீடு பேரு உண்டாகும். அந்த முறையில் இந்த சகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலருக்கு இறைவன் எப்படி உணர்த்துவான் என்று காட்டினார். அடுத்த நுட்பம் ரொம்ப அருமையான வெண்பா. அதில் என்ன சொல்லுகிறார்? அதாவது நிழல்ல நீர் இருப்பது போல பெண்ணுடைய உடம்புல பால் இருப்பது போல இறைவன் உரிய காலம் வருகிற பொழுது உள்ளே இருந்து வெளிப்படுவான்னார். எடுத்துக்காட்டு பெண்பா பாருங்க. இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைவால் நல்லாய் உளவாமால் நீர் நிழல் போல் இல்லா அருவாயின்றானை யார் அறிவார்? தானே உருவாயின் தோன்றானே உற்று. அதாவது ஒரு குருநாதர் உள்ளத்துக்குள் இருக்கிறார். அவரே குருவாக வருகிறார். அப்படி அவரே வரலன்னா யார் அவனை அறிய முடியும்? அது எது போலன்னா, ஒரு பெண் இருக்கிறது. அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே
அந்த பெண்ணுடைய தனபாரத்தில் இருந்து பால் விழுகிறது. குழந்தை அழுதா, அம்மாவும் அழுகிறா. அப்போ குழந்தைக்கு அம்மாவுக்கு இருக்கிற நிலை என்ன? அம்மாவுடைய உள்ளத்துக்குள்ள குழந்தையின் மேல பாசம் இருக்கிறதுனால தான் அழுகை வருகிறது. அம்மாவுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிற நினைப்பு இருந்தனால தான் பால் வருகிறது. அப்ப இதுவரைக்கும் அந்த அன்பு இல்லை, பால் வரல, குழந்தை வந்தன என்ன வந்துருச்சு? அது போல நல்ல பாட்டுங்க, இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் இல்லா உளவாம். அதுல ஒரு சொல் போட்டார், நல்லாய். நல்ல மாணவனே. முதல்ல மாணவன் என்ன விழிச்சார்? முதல் நூற்பாவில், முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவில் பேதாய். என்னை பார்த்து சொல்லிட்டீங்களோ? பேதாயினார். பக்கம் 30 பாருங்க, 2வது வரி பேதாய் இருக்கா? பேதாய் கிடைச்சுதா? அது கீழே பாருங்க, காட்சி அளவைய பார்த்து கூட அறிந்து கொள்ள முடியாத அறிவில்லாதவனே. பெரும்பாலும் கண்ணுல பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பெட். பார்த்து கூடவே தெரியல அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை, அறிவில்லாதவனே. இங்க என்ன சொன்னார் ஆசிரியர்? நல்லாய். நல்ல பொருளை ஆய்ந்து தெளியக்கூடிய அறிவுடையவனே, நல்லாய். நல்ல சொல்லுங்க, நல்லாய். நல்லாய்னா நல்ல பொருளை ஆராய்ந்து அறியக்கூடிய மாணவனே. பாருங்க, இப்பவே உங்களுக்கு பட்டம் கொடுத்தாச்சு. நல்லாய், நல்ல பொருளை ஆராய்ந்து அறியக்கூடிய மாணவனே, நீ சிந்தித்துப்பார். ஏந்திழைவால். இழைன்னா அணிகலன் அர்த்தம். நல்ல அணிகளை அணிந்திருக்கக்கூடிய பெண், முளைப்பாலும் கண்ணீரும். குழந்தை இடத்துல கொண்ட அன்பு காரணமாக வரக்கூடிய மார்புல பாலும் கண்ணீரும் இல்லா உளவாம். அவன் குழந்தைய காண்பதற்கு முன்னால அது தெரியல, கண்ணுல அழுகாச்சும் வரல, பாலும் வரல. குழந்தைய பார்த்த உடனே கண்டபின் அது வெளிப்பட்டு தோன்றுகிறது. அதை போலவும் நீர் நிழல் போல், நீருக்குள்ள வாழும் உயிரினங்கள் அந்த நிழல் அதுக்கு தோன்றாத போலவும் இல்லா அருவாகி நின்றார். இல், அவர் இப்பொழுது இல்லாத இறைவன் உயிர்களுக்குள்ள அவன் அருவமாக நின்றான், தெரியாதபடி நின்றான். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் குருவாக வந்து வெளிப்பட்டு தோன்றினான். அப்படி தோன்றாமல் உயிரிடத்தில் அருவாகின்ற இறைவன் தானே உருவாகி உற்று தோன்றானேல் அவனே குரு வடிவம் கண்டு தோன்றாவிட்டால் அவனுடைய இயல்பை யார் அறிவார்கள்? யாருமே அறிய முடியாது. அப்ப அன்பும் கண்ணீரும் எதுக்கு உபமை? பெண்ணுடைய உடம்புக்குள்ள மறைந்திருப்பது குழந்தை வந்த உடனே கண்ணீரும் பாலும் மறைவது போல ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் கடவுள் மறைந்திருக்கிறான். உரிய காலம் வந்த பொழுது, குழந்தை வந்த போது பாலும் கண்ணீர் வந்தது போல பக்குவம் வந்த பொழுது குருவாக வருவான் என்று காட்டினார். இனி 3ஆம் கூறு. இனி இவ்வான்மாக்கள் உணர்வுகளால் மயங்கி தம்மை உணராது. இது ஐம்புல வேடையின் அயர்ந்தனை. அப்போ தாமே அறியக்கூடிய ஆற்றல் உயிர்களுக்கு இல்லை. உணரும் தன்மையுடைய உயிர்கள், அந்த உயிர்கள் ஐம்பொறிகளால் மயங்கி. ஐம்பொறி எவை எவை? காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. ஒரு தடவை சொல்லுங்க.
காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. மறக்காம இருக்கு. காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. சொல்லுங்க. இது ஐம்பொறிகள். இவனை கையில தொட்டு பழகிட்டீங்கன்னா எப்ப கேட்டாலும் ஞாபகம். அந்த ஐம்பொறிகளால் மயங்கி நாம 5ல் வர்றதுனால மயங்கி நிற்கிறோம். தம் உண்மை நிலையை உணராது. ஏன்னு கேட்டார், அவைதாம் பளிங்கில் இட்ட வண்ணம் போல் காட்டிற்றை காட்டி நிற்கும். அது என்ன காரணம்னா, ஒரு பளிங்கு கல் இருக்குது. அந்த பளிங்கு கல்லுக்கு இயல்பா வெண்மை. ஒரு பொருளை பக்கத்தில் காட்டுறீங்க, பளிங்கு கல் அந்த சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். பளிங்கல் எதை காட்டும்? பச்சையை காமிச்சா பச்சையா தெரியும், சிகப்பை காமிச்சா சிகப்பா தெரியும். ஏன்? பளிங்கு தன்னிடத்தில் அளந்த பொருளை காட்டும். அதுபோல ஆன்மா ஐம்பொறிகளோடு சேர்ந்திருப்பதால அதனுடைய தன்மையை கண்டு மயங்கி தம்மை உணராமல் இருக்கும்னார். ரொம்ப எடுத்துக்காட்டு வெண்பா, அருமையான வெண்பா. 50வது வெண்பாருங்க. பன்னிறம் காட்டும் படிகம். அதுபோல இந்திரியம் தன்னிறமே காட்டும். அந்த தகை நினைந்து பன்னிறத்து பொய்ப்புலனை வேறு உணர்ந்து பொய் பொய்யாமை கண்டார். நல்ல சொல்லு. பொய் பொய்யாமை கண்டார். மெய்ப்பொருளுக்கு தெய்வமா, மெய்ப்பொருளாகிய சிவபெருமானுக்கு ஆன்மா அடிமை. தெய்வம்னா அடிமைன்னு அர்த்தம். நல்லா சொல்லு பாருங்க. பன்னிறம் காட்டும் படிகம். ஒரு வெண்மையான படியக்கல் இருக்குது. அந்த படியக்கல் இடத்துல எந்த வண்ணத்தை காட்டுறீங்களோ அதன் வண்ணமா இருக்கும். படியம் தோன்றாது, அந்த பொருள் தான் தோன்றும். அதை போல் இந்திரியம் தன்னிறமே காட்டும். தன்னை சார்ந்த ஐம்பொருள் இயல்பை தன்னியல்பாக காட்டும். தகை நினைந்து, தகை சார்ந்ததன் வண்ணம் ஆகிய இந்த நிலைமையை ஆன்மா உணர்ந்து, தகை அசத்தோடு சேர்ந்தா அசத்து, சத்தோடு சேர்ந்தா சத்து. அதனால ஆன்மாவுக்கு என்ன பெயர்? சதசத்து. அதை தகை, தகைன்னா எதோடு சேர்ந்தோ அதை நினைந்து, அப்படி முதல்ல சிந்தித்தத அது உணர்ந்து, பன்னிறத்து பொய்ப்புலனை பலவிதமான படியும் அந்த நிறங்கள் தெரிவதைப் போல பல வகையான இயல்புடைய பொய்த்தன்மையான ஐம்பொறிகள். பொய்த்தன்மையான காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு, இதெல்லாம் பொய்ப்புலன் இல்லையா? அதனால என்ன சொன்னார்? வஞ்ச புலனை வழி அடைத்து மாணிக்க வாசகர். கள்ளப்புலன் கட்டுரைக்கில் மணவாசம் கிடந்தார். அந்த பொய்ப்புலனை வேறு உணர்ந்து, ஐம்பொறிகளின் வேறானது ஆன்மா என்பதை உணர்ந்து, அப்ப ஐம்பொறி வேறு ஆன்மா வேறு உணர்ந்து, பொய் பொய்யா ரொம்ப முக்கியம். அதனுடைய பொது இயல்பு நொங்கி போக வேறு மெய்ப்பொருட்கு, அந்த அசத்தான பொறிகளுக்கு வேறாக சிவமாகிய மெய்ப்பொருளுக்கு, அது மெய்ப்பொருட்கு மெய்கண்டான் தெய்வமா. அந்த உண்மை இயல்பை உணர்ந்தவர்களுக்கு, உண்மை இயல்பை உணர்ந்தவர்களுக்கு ஆன்மா அடிமை ஆவான். ரொம்ப அருமையான கருத்து. 133வது பக்கம் மேல பாருங்க. தெய்வம், தேவனது உடைமை. எங்கேயோ எழுதி போடுகிறத படிச்சிருக்கிறீங்களா? தெய்வம்னா என்ன? எங்கிருந்து எங்க போயிருக்கு பாருங்க.
அடிமை. அதான் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. இது 2ஆம் நூற்பாவில் கடைசி வெண்பாவில் அங்கு நாம் ஆள் ஆம். 2ஆம் நூற்பாவில் கடைசிக்கு போங்க. கடைசி எத்தனாவது பக்கம்? 55வது பாருங்க. ஆமா, அங்கு நாம் ஆள் ஆம், அங்கு நாம் அடிமை. முதல் நூற்பாவில் கடைசி வெண்பா பாருங்க, 34ஆம் பக்கம் நினைக்கிறேன். ஆமா, கடைசி வெண்பா தொழும்பாகும். 38வது பக்கம் பாருங்க, பலவாறே தொழும்பாகும். ஆன்மா பல, அவை அங்கு தொழும்பு. தொழும்புனா அடிமைன்னு அர்த்தம். தொழுமாகும் என்பதும் நாம் ஆள் என்பதும் தெய்வமாம் என்பதும் ஒரே பொருள். இதுக்குள்ளேயே இருக்கு, அங்கங்க காண்பித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதுல 133வது பக்கம் 4ஆம் கூறுக்கு மேல் வரி பாடுங்க. உருவாகிய சிவத்துக்கு உயிர்கள் என்றும், உருவாகிய சிவத்துக்கு உயிர்கள் என்றும், உருவாகிய சிவத்துக்கு உயிர்கள் என்றும். இதுதான் இந்த நூற்பாவின் மூலமா இந்த கூறுல உணர்ந்து கொள்ள வேண்டியவை. அப்ப சிவத்துக்கு நாம் என்றும் அடிமை, அங்கு நாம் ஆள் ஆம், தெய்வமாம், தொழும்பாம், எல்லாம் ஒரே பொருள் தான். அடிமையாக இருக்கும். ஏன் அடிமை? அவர்தான் நமக்கு உணர்த்தினார், அவர்தான் சொல்லி கொடுத்தார் இல்லையா? வண்டி ஓட்ட கட்டு கொடுத்தா அவரை டிரைவிங் குருன்னு சொல்றோம். ஒவ்வொன்று காட்டுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி இனி 4ஆம் கூறு. இனி இவ ஆன்மா தன்னை, தன்னை யாரு? ஆன்மாவை இந்திரியத்தின் பேரு. இந்திரியம்னா கருவின்னு அர்த்தம். கருவிகளே ஆன்மா இல்லை. ஏன்னா ஐம்புல வேடன் அயர்ந்து இருக்குதுல்லவா, அந்த வேறாக காணவே. என்ன அவ்வளவு சீக்கிரமா வேறா கன்ற முடியுமா என்ன? காணவே இந்த ஆன்மா தமது முதல்வன் சீபாதம். தமது முதல்வன், தம் முதல்னு நூற்பாவில் இருக்கே, தமது முதல்வன் சீபாதத்தை அடையும், அவருடைய திருவடியை சென்று சேரும். இதுக்கு ஒரு ஓமை முடிச்சார் பாருங்க சுவாமிக்கு, மிகப்பெரிய ஓமை. நீ ஐம்பொறிகளின் பேரானவன் என்று உணர்ந்த உடனே உன்னுடைய உயிர் இறைவனுடைய திருவடியை சென்று சேர்ந்தார். அது காரணம் காட்டினார். நீ ஒரு ஊஞ்சல்ல கொண்டு ஆடுற, ஊஞ்சல் கயிறில் கட்டி தொங்கப்பட்டிருக்கிறது, ஆடிட்டு இருக்கிற. இப்போ உனக்கு எது ஆதாரம்? ஊஞ்சல். அதுதான் கொஞ்சம் ஆடுறீங்க. கயிறு அந்ததுன்னு வைங்க, யார் தாங்குவா? அதை போல இந்த ஐம்பொறிகள் எல்லாம் கயிறு போல, அது நீங்குச்சுன்னா யார் தாங்குவாங்க? இறைவன். என்ன அழகான பாருங்க. ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையாம். இது தியரி. வேணா நீங்க வீட்டில் போய் கயிறுல ஆடிட்டு கைத்தை வெட்டி விட்டு பாருங்க, அப்ப யார் தாங்கிறதுன்னு தெரியும். இந்த ஊமை எவ்வளவு பெருசு பாருங்க. ஊசல் கயிறு அற்றால், ஒருத்தர் உட்கார்ந்து ஆடுவதற்கு ஆதாரமாக இருப்பது பலகை. பலகை தொங்குவது கயிறுல. அந்த கயிறு அருந்து விட்டால் தாய் போல தாங்குவது நிலம்தான். அது போல இந்த ஆன்மா சகல நிலையில இந்த ஐம்பொறிகள் அறிகருவிகளை முதன்மையா வச்சிருந்தது. அதை விட்டுட்டு இதுக்கு வேற உயிர் உண்டு என்று கண்டால் இறைவனுடைய திருவடியை சென்று சேரும்
என்று அருமையாக காட்டினார். அப்ப இந்திரியங்களின் பேராக உயிர் தம்மை காண முற்பட்ட பொழுது தன்னை தாங்கிக் கொள்வது இறைவன் திருவடி. இதுதான் நங்கடம்பனை பெற்றவள் வெங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலார் தன்கடன் தன்கடன் இந்த இடத்துக்கு தேவையான தன்கடன். இதைத்தான் ராமலிங்க சாமி பார்த்தார். தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற அவர் தான் நம்ம தாங்கணும். ஆனா தாங்குற ஆளை நம்ம என்ன பண்றது இல்லை. இதை நமக்கு இருக்கிற மிகப்பெரிய குறை. நம்மை தாங்குகிற தலைவனை நாம் அடையாளம் கொண்டுவதே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துக்காட்டு வெண்பா ரொம்ப அருமையான பகுதிங்க. அதாவது தண்ணி இருக்குது, ஒரு பெரிய தேக்கம். அந்த தேக்கம் உடைந்தா நேராக கடலில் போய் கலந்துரும், மீண்டும் திரும்பி வராது. அப்படியே வந்தாலும் கடல் தன்மையோட திரும்பி இருந்த தவிர போன மாதிரி வராது. அதுமா போல இந்த உயிர் இந்த ஐம்பொறிகளால கட்டுப்பட்டு கிடக்கின்றன. அந்த தடை நீங்கினால் எப்படி தேக்கி வச்ச தண்ணீர் கடல்ல போய் சேருதோ அது போல பாசமாகிய தடை நீங்கினால் தண்ணி வேகமா போய் கடலை சேர்வதை போல இந்த உயிர் இறைவனுடைய திருவருள் வியாபகத்துக்குள் அடங்கும். இது இந்த வெண்பாவுடைய கருத்து. பாருங்க, சிறை செய்ய நின்ற செழும் புனல். இத மேற்கோள். செழும் புனல் நல்ல செழுமையான தண்ணி என்ன பண்ணி இருக்குது, சிறை செய்யப்பட்டு வச்சிருக்கிறது. அணை கட்டி அதை தேக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எப்படி இருக்குதுன்னா அது தடைபட்டு கடலை நோக்கி ஓடாது நிற்கிறது. அதை போல அந்த ஆற்று நீரை போல உள்ளம், உள்ளம் என்பது நம்முடைய உயிர். உயிர், அந்த உயிர் புலன் உணர்வில் இறைவன் அடைய முடியாம தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய கருவிகளாலான பாசஞானத்தால் தடைப்பட்டு சிறை விட்டு அந்த சிறை நீங்கின உடனே தண்ணி கடலில் சென்று அடங்குமாறு போல மீளாது கடலை போய் சேரும். அப்படி கருவிகளான பாசஞானத்தை விட்டு நீங்கியதும் உலைவியில் அரண்பாவத்தை உற்று. உலைவியில் அரண்பாவத்தை உற்று. அப்ப கெடுதல் இல்லாத உலைவின கெடுதல் அர்த்தம். கிராமங்கள்ல அவன் என்ன உலை வச்சுதான் நடக்குதும்பாங்க, கேள்விப்படுது இல்லையா? அவன் எனக்கு உலை வச்சுட்டான் வேலைக்கும்பாங்க, கேள்விப்படுதல நீங்க? யாராவது ஒரு தேமாதிரி என்ன சொல்லுவாங்க, எம்பளப்பு உலை வச்சுட்டியம்மா. அதனால உலைவியில் அரண், ஏனைகளை உலை வச்சிருவாங்க. ஆனா சாமி என்னன்னு உலைவில் அரண். அப்ப உயிர்கள் மேலே கெடுதல் இல்லாத இறைவன் அரண் பாதத்தை எப்படி தேக்கி வச்ச தண்ணீர் தடை நீங்கின கடல்ல போய் வேகமா செய்தோ, பாசங்கள் மறைத்திருக்கிற பொழுது அது நீங்கிய உடனே தண்ணி வேகமா போற மாதிரி ஆன்மாவை போய் சேர்ந்துடும். அவர் யாருன்னா உலைவில் அரண், குற்றமில்லாத இறைவனுடைய திருவடியை உற்று போய் சேரும். உற்றுன போய் சேரும். நல்ல பாட்டுங்க. இந்த பாட்டில் பாருங்க, 3 சிறை வந்திருக்குது. முதல் சிறை, 2வது சிறை, 2வது கடைசியில சிறை இல்லையா? முதல் சிறை தண்ணிக்கு வச்சது, 2வது சிறை பாசஞானத்துக்கு வச்சது, 3வது சிறை தண்ணிக்கு இருக்கிற அணை நீங்குவது போல பாசங்களுக்கு இருக்கிற சிறையாகிய
பாசம் விட்டு நீங்கினால், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய பாசமாகிய சிறை நீங்கினால், சிறை விட்டால் அலைகளில் சென்று அடங்குமாறு போல மீளாது எங்க போய் சேரும்? தண்ணி கடல்ல சேர்வது போல ஆன்மா இறைவனுடைய திருவடியை சேரும். இறைவனுடைய திருவடி எத்தகையது? உழைவில் அரண் பாதம். அரணுடைய பாதை எப்பேற்பட்டது? நல்லா சொல்லணும். அரண் பாதை எப்பேற்பட்டது? ஆமா, நடராஜ திருவடி பார்த்து என்ன சொல்லணும்? உழைவில். ஆமா இல்லையா? சுவாமி திருவடி பார்த்து என்ன ஞாபகம் வரணும்? ஆமா, சாமி போனாரு, நடராஜா கால் தெரிச்சது. பாடினார், சாமி இந்த காலு தக்கனுடையாக தளிச்சது தானே? ஆமா. யமனை உதைச்சது இதுதான், சந்திரனை தேய்த்தது இதுதான். ஆனா இந்த கால் என்னை ஆட்கொண்டது. அருமையான பாட்டு. சாட எடுத்தது தக்கன் தன் வேள்வியில். தக்கனுடைய வேள்வி அழிப்பதற்கு வந்த கால். எஞ்சியை பார்த்துக்குங்க. ஆடை எடுத்திட்ட பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டது. இந்த உண்மைய இந்த ஜென்மத்துல தெரியாம சத்தரக்கூடாது. தெரியாம என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்களே. தெரியாம. ஆமா, அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் நமக்கு வர்றீங்களோ? வேணா சொல்லுங்க, சாமி கூட சொல்லு, 10 ஜென்மம் போட்டலாம் பெங்களூர்ல. ஆடை எடுத்திட்ட பாதம் ஒன்றோ நம்மை. அப்ப சாமி திருவடியை பார்த்துடனே என்ன வரணும்? இந்த ஜென்மத்துல இதுவரை படிக்க செய்து இந்த திருவடிதான். அது நாவுக்கரசருக்கு வந்தது, நமக்கு வரல. அந்த பாதத்தை மெய்கண்டார் என்னன்னு சொன்னார்? உழைவில் அரண்பாதம். உழைவில் அரண்பாதம் சொல்லி பாருங்க. அத போய் சேரும் என்று முதல் வெண்பாவை காட்டினார். இனி 2வது வெண்பாவில் இந்த உயிர் உணர்வு போல புலன் உணர்வும் கலந்த நிலையில சிவமாக இருக்கும். இந்த இரண்டும் ஒரே தன்மையான அல்ல. உயிர் ஐம்பொறிகளிலும் ஒரே தன்மையாக கலந்திருந்தாலும் கூட, ஐம்பொறியிலும் உயிர் ஒரே தன்மையாத்தான் இருக்கு. ஆனாலும் கூட மெய், வாய், மூக்கு, செவி அப்படி நிற்கிற பொழுது தூரத்தில் இருக்கிற பொருளை சென்று அறியக்கூடியது கண்தான். ஏனையவை போகாது. ஏனையவை தம்மிடம் வந்தவற்றையே அறியும். எனவே அந்த கண் இருக்கிறதே, அது சென்று அறியும். அதை நீ கண்டு உணர்வாயாக என்று 52வது வெண்பா. நேரமாயிடுச்சோம். எவ்வுருவும் தான் எண்ணில் எய்துவார் இல்லைதான். இவ்வுருவில் வேறேல் இறையல்லன். எவ்வுருவும் கண் போல் அவயவங்கள் காணா. அக்கண்ணில்லார் கண் பேரே காண் அக்கடல். அந்த கடலை பார்க்கறது கண்டு செய்த மிகப்பெரிய பேரே. காண கண்ணடியே அந்த கருத்து பாருங்க. எவ்வுருவும் உயிரினுடைய உணர்வல்லாமல் எல்லா வகையான புலன் உணர்வும் தான் எண்ணில் சிவமே ஆகும் என்று கூறுவோமே, ஆனால் தாழ் எய்துவார் இல்லை. ஆக புலன் வழியாக செயல்படக்கூடிய சகல நிலையை விட்டுவிட்டு திருவடியை அடைய விரும்புகிற ஒருவரும் இல்லை. நாம் என்ன அதுக்காக விரும்புகிறோம்? என்னங்க சாமி திருவடிக்கு போறீங்க என்ன சொல்லுவோம்? இன்னொரு பெங்களூர்ல 10 மாதம் இருந்துட்டு வரேன்னு சொல்லுவோம். ஆமா ஆமா. ஆக இவ்வுருவில் வேறேல் முதல்வன் புலனும் புலனோடு வேறாக இருப்பான் என்று கொண்டால் இறையல்லன். இறைவன் எல்லா பொருள்களிலேயும் கலந்துள்ள பொருந்தாமல் போகும். அதனால்
இறைவனுடைய தன்மைக்கு முதன்மை இல்லாமல் போகும். எவ்வுருவும் எல்லா உறுப்புகளிலேயும் உயிர் கலந்து நிற்கிறது. ஆனால் அவயவங்கள் கண் போல காணா. எல்லா உறுப்புகள்ல கலந்திருந்தாலும் கூட கண் தவிர ஏனைய அந்த பொறிகள் கண்ணை போல உணராது. காதுக்கு சத்தம் வந்தா தான் கேட்கும். கண் அப்படி இல்லை, போய் பார்த்துரும் இல்லையா? அதனாலதான் 5 பேரறிவும் கண்களே கொள்ளை என்று காட்டுகிறார். அந்த கடல் அந்த கண்ணிற்கு உள்ள வெற்றி பாட்டினை அக்கண் இல்லார் காண்பரோ. அப்படி ஒளி இழந்தவருடைய அவர்கள் அந்த கண்ணை பற்றி எடுத்து கண்டு உணர்வார்கள். ஏனையோர் உணரமாட்டார்கள். 5 புலன்தான் ஆன்மா பரவி இருக்கிறது. ஆனாலும் கண் சென்று அறியும். அதை போல உண்மை ஞானத்தை பெற்றவர்கள் தான் அவனுடைய நிலையை உணர முடியும் என்று 2வது வெண்பா. இனி 3வது வெண்பா. ஐம்பொறியின் அல்லை எனும் அந்த தர சிவனை ஐம்பொறியை விட்டு அங்கு அணை சகலன் ஐம்பொறியின் நீங்கான் நீர் பாசி போல் நீங்கும் மலகன்மம்பரின் நீங்கானை நீங்கும் இணைந்து அருமையான சொல். அந்த தர, அந்தம் என்பது முடிவு, தரம் என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய முடிவான பொருளை, அந்தத்தை நன்கு உணர்ந்தவனே தர, நன்கு உணர்ந்தவனே. ஐம்பொறியின் அல்லை, நீ ஐம்பொறிகளுக்கு வேறானவன் என்று உணர்த்தும் தகுதி உடையவன். அங்கு ஐம்பொறியை விட்டு ஐம்பொறிகளால் ஆகக்கூடிய புனர் உணர்வுகளை நீங்கி அணை சகலன் இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய சகலனாகிய ஆன்மா நீ ஐம்பொறியின் நீங்கான். இறைவன் திருவடியை விட்டு நீங்கி மீண்டும் புலன் உணர்வுக்கு நீ செல்ல மாட்டாய். எது போல? நீர் பாசி போல. கல் நீர்ல பாசி படர்ந்திருக்கிறது. கல் எரிகிற பொழுது பாசி நீங்கும். அதுபோல நீங்கும் மலகன்மம் வரின் இறைவனுடைய திருவடியை சார்ந்த பொழுது நீங்கிய பாசங்கள் உரிய காலம் பார்த்து பாசனாமலமாக வந்து பற்றும். அப்படி உன்னை வந்து அடைகிற பொழுது நீ உன்னை விட்டு என்றும் நீங்காதவன். அவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் அல்லவா? அந்த நீங்கானை நினை. அந்த இறைவனை சிந்திப்பாயாக. சிந்தித்தால் மலவாசனை நீங்கும். இந்த வெண்பாவில் உனக்கு மலம் நீங்கினாலும் கூட மலவாசனை வந்து தாக்கும். அந்த மலவாசனை உன்னை விட்டு போவதற்கு தொடர்ந்து இறைவனை வழிபடுவாயாக என்று காட்டுகிறார். ரொம்ப அருமையான சொல். அதை இறைவனை எண்ண வேண்டும். 138வது பக்கம் 9ஆம் நூற்பாவுக்கு மேல 2 வரி படிங்க. இறைவன் திருவடி ஞானத்தை, இறைவன் திருவடி ஞானத்தை மலத்தால் உண்டாகும் வேதனை, வேதனை நீங்குவதற்கு ஒரே வழி என்ன? சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு. அதனாலதான் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க்கைன்னு தொடங்கிச்சு. என்னன்னு தொடங்கிச்சு? குறைஞ்சபட்சம் எதையாவது ஞாபகம் வச்சுக்கலாம். நமச்சிவாயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். நமச்சிவாயவே ஞானம், நமச்சிவாயவே, நமச்சிவாயவே, நமச்சிவாயவே. இந்த கருத்தை நமச்சிவாயம் தொடங்கினார் பாருங்க.
திருவாசகமே படிக்காட்டி பரவாயில்லை. முதல் மந்திரம் என்ன மந்திரம்? அதுதான் நன்னெறி காட்டும். நன்னெறி. அப்ப இறைவனுடைய திருவடியை சிந்திப்பதற்கு எது அடிப்படை? அஞ்செழுத்து. அதை சொன்ன என்ன போகும்? வேதனை போகும் என்று காட்டினார் என்று சொல்லி ஒரு நூற்பாவை காலத்துக்கு ஏற்ப திருவுள்ளத்தை சிந்தித்திருக்கிறோம். சாப்பிட்டு வந்து எஞ்சி அடுத்து 9ஆவது நூற்பாவை போகும். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி.